மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் பொறுப்பிலிருந்து தான் விலகுவதாக துரை வைகோ அறிவித்திருக்கிறார். தற்போது கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், ஏன் இந்த விலகல் முடிவு? ஒரு வாரத்திற்கு முன்னதாக ஏற்கனவே உட்கட்சி கூட்டத்தின் போது நான் விலகுவதற்கும் தயார் அப்படின்ற கருத்தை சொல்லியிருந்தார். மேலும் காட்டமான சில விமர்சனங்களையும் கட்சி நிர்வாகிகளை நோக்கியே முன்வைச்சிருந்தார். இது இந்த அளவுக்கு விஸ்வரூபம் எடுப்பதற்கான காரணம் என்ன? வைகோ இந்த விஷயத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காரு? மதிமுகவுடைய முதன்மை செயலராக இருந்த துரை வைகோ அந்த பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். அவருக்கும் அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலராக இருக்கக்கூடிய மல்லை இடையே ஏறக்குறைய ஒரு 5 ஆண்டுகளாகவே இந்த கருத்து வேறுபாடுகள் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இது சமீப காலமாக, குறிப்பாக சில நாட்களாக இந்த கருத்து வேறுபாடு என்பது வேகமாக அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதாவது சமூக வலைதளத்தை இருவேருடைய ஆதரவாளர்களும் கருத்துக்களை பதிவு செய்வது உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில சில நாட்களுக்கு முன்பு திருச்சி மாநகரத்துல மதிமுகவுடைய மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மல்லை சுக்கியாவை கட்சியை விட்டு நீக்க வேண்டும் என்று திருச்சி மாநகர மாவட்ட குழு கூட்டத்திலேயே துரை வைகோக்கு ஆதரவாக மதிமுகவுடைய நிர்வாகிகள் நிறைவேற்றினார்கள். அதை வைகோ அதை ஏற்றுக்கொள்ளாமல் இது போன்ற மாவட்ட நிர்வாக குழு கூட்டம் தலைமைக்கு தெரியாமல் எந்த மாவட்டத்திலும் இது போன்ற கூட்டத்தை கூட்டி தீர்மானங்கள் எல்லாம் போடக்கூடாது என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டார். இருவருக்குமே கருத்து மோதல் என்பது வேகமாக அதிகரிக்க தொடங்கியது. வைகோ இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார். ஆனால் துரை வைகோ தனக்கு வைகோ ஆதரவு தெரிவிக்காமல் மல்லை சத்யாவுக்கு ஆதரவாக பல மாவட்ட செயலரிடம் பேசுவதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. நாளை தினம் மதிமுகவுடைய நிர்வாக குழு கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிர்வாக குழு கூட்டத்துல இந்த உட்கட்சி பிரச்சனை குறித்தெல்லாம் விவாதிக்கப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினமே துரை வைகோ தன்னுடைய பதவியிலிருந்து விலகி இருக்கிறார். சில தினங்களுக்கு முன்பு மதிமுகவுடைய தொழிலாளர் அணி கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் மல்லை சத்யா தன்னுடைய துணை பொதுச் செயலர் பதவியை தான் விலகுவதாக அந்த கூட்டத்தில் வெளிப்படையாகவே அறிவித்திருக்கிறார். அப்போது வைகோ அவரை சமாதானப்படுத்தி இது போன்று கட்சி பதவியிலிருந்து விலகக்கூடாது, கட்சி பதவியில் தொடர வேண்டும் என்று மல்லை சத்யாவை வைகோ சமாதானப்படுத்தியிருக்கார். இருவரையும் சமாதானப்படுத்தக்கூடிய முயற்சியில் வைகோ ஈடுபட்டாலும் துரை வைகோ அதற்கு ஆதரவாக தலைவர் செயல்படவில்லை என்ற கட்சியின் அடிப்படையில் தன்னுடைய கட்சி பதவி விலகுவதாக அறிவித்திருக்கார். நாளை இருந்து நடைபெறக்கூடிய மாவட்ட நிர்வாக குழு கூட்டத்தில், மாநில நிர்வாக குழு கூட்டத்தில் இருவரையும் சமாதானப்படுத்தி பதவியில் தொடர வைப்பது அல்லது வேறு ஏதாவது ஒரு முடிவு ஒரு மதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய தகவலாக இருக்கிறது. நாளை நடைபெறக்கூடிய இந்த நிர்வாக குழு கூட்டம் என்பது இந்த உட்கட்சி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கூட்டமாக இருக்கும் என்று அதிமுகவுடைய மூத்த நிர்வாகிகளிடம் பேசும்போது அவருடைய தகவலாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.